பார்க்க போகிறோம். சைட்டோகைன்ஸ்னால் என்னென்னா, சைட்டோகைன்ஸ் இஸ் அதுக்கப்புறம் இஸ் பாலிபெப்டைட் சப்ஸ்டன்சஸ். தீஸ் ஆர் த ஆக்டிவ் டு த லிம்போசைட். லிம்போகைன்ஸ் ஆக்டிவேட்டட் மோனோகைன்ஸ் ஆக்டிவேட்டட் லிம்போகைனேன்ஸ். அதுக்கப்புறம் வந்து மோனோகைனேன்ஸ் இருக்குது. டேர்ம் ஆஃப் கீமோகைன்ஸ். இந்த டேர்ம் ஆஃப் கீமோகைன்ஸ் இஸ் யூஸ்டு ஃபார் த அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி சப்ஸ்டன்சஸ் விச் இஸ் ஆக்ட் அஸ் அ கீமோ அட்ராக்ட் அண்ட் இன்ஃப்ளமேட்டரி செல்ஸாக இருக்குது. செல்ஸ் 200 சைட்டோகைன்ஸ் இட் ஹேல் பீன் அப்டேட்டட் டு தி மேஜர் சைட்டோகைனாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்டர்லியூக்கின் வந்து IL-1 IL-6 IL-8 IL-12 IL-17 இருக்குது. IL-1 and IL-60 வந்து மீடியேட்டட் ஆஃப் த ஆக்டிவ் இன்ஃப்ளமேஷன். அதுக்கப்புறம் 12 அண்ட் அதுக்கப்புறம் 17 இருக்கு. 12ம் 17ம் வந்து அதுக்கப்புறம் வந்து குரோனிக் இன்ஃப்ளமேஷன் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து L-8 வந்து சைட்டோகைன் வந்து அக்யூட் இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ் வந்து அக்யூட் இன்ஃப்ளமேட்டரி செல்லை வந்து பண்ணுது. 1 வந்து செல் மோனோசைட் வந்து பண்ணுது. இப்போ வந்து இப்போ வந்து என்னன்னா செவரல் பாடி செல் மோனோசைட் வந்து பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து மேக்ரோஃபேஜ், பி லிம்போசைட்டு, ஃபைப்ரோபிளாஸ்ட், எண்டோதீலியல் இதெல்லாமே வந்து பண்ணுது சொல்கிறாங்க ஆக்ஷனாக. இப்போ வந்து சைட்டோகைன் வந்து 1 சொல்கிறாங்களா, இது வந்து மேக்ரோஃபேஜ், பி லிம்போசைட்டு, எண்டோதீலியல் செல்ஸ், எபிதீலியல் செல்ஸில் வந்து சோர்ஸாக இருக்குது. எல்லா செல்லுமே டார்கெட் ஆகுது. எங்கே ஆக்ஷன் நடக்குதுன்னா நியூட்ரோஃபில், மேக்ரோஃபேஜ், ஃபீவரு, ஷாக்கு, ஹெப்பாட்டிக் ப்ரொடக்ஷன் அதுலலாம் வந்து இதாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து IL-6 வந்து சேமாக இருக்குது. சேம் IL-1 மாதிரி தான் இருக்கும். டி லிம்போசைட்டு, பி லிம்போசைட்டு இதில் வந்து ஹெப்படோசைட் இதிலலாம் வந்து ஆக்ட் ஆகுது. இது வந்து ஹெப்பாட்டிக் ப்ரொடக்ஷன் ஆஃப் த அக்யூட் ஃபேஸ் ஆஃப் த ப்ரொடக்ஷனில் வந்து இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் IL-8 வந்து மோனோசைட்டு, மேக்ரோஃபேஜ், அதுக்கப்புறம் வந்து மோனோசைட், மேக்ரோஃபேஜ், டி செல், நியூட்ரோஃபில், அதுக்கப்புறம் வந்து ஃபைப்ரோபிளாஸ்ட், எண்டோதீலியல் செல்லு, அதுக்கப்புறம் எபிதீலியல் செல்ஸு. அதுக்கப்புறம் வந்து IL-8 வந்து இருக்குது. அதுக்கப்புறம் நியூட்ரோஃபிலிக், பேசோஃபிலிக், டி சைட்ஸு, அப்புறம் டி சைட்ஸு, மோனோசைட்ஸு, மேக்ரோஃபைட்ஸ்ன்னு இருக்குது. தீஸ் ஆர் த நியூட்ரோஃபில், மேக்ரோஃபேஜ், டி cells. These are stimulate the releasing of the அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்டோன்ஸ் ஆஃப் த பேசிலே. அதுக்கப்புறம் வந்து இன்டர்லியூக்கன் 12 வந்து மேக்ரோஃபேஜ் டென்ட்ரைட்டிஸ் செல்ஸ் அண்ட் நியூட்ரோஃபில். அதுக்கப்புறம் மேக்ரோஃபைட்டிக்ஸ் டென்ட்ரைட்டிஸ் செல், நியூட்ரோஃபில், டி செல், அதுக்கப்புறம் வந்து NK செல்ஸ் சொல்கிறாங்க. தீஸ் ஆர் இன்டியூஸ்டு ஃபார்மேஷன் ஆஃப் டி ஹெல்பர் செல் அண்ட் கில்லர் செல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இட் ப்ரொமோட் இது. அதுக்கப்புறம் வந்து CLT அதுக்கப்புறம் ப்ரொமோட் தி CLTயை வந்து ப்ரொமோட் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இன்க்ரீஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் IFN ஆல்ஃபா, IFL டெல்டான் இருக்குது. டிக்ரீசிங் இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் IL-17 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து LT-17 வந்து அதுக்கப்புறம் CD4 T செல்ஸ் வந்து இருக்குது. CD4 T செல்ஸ் போட்டுக்கலாம். ஃபைப்ரோபிளாஸ்ட், எண்டோதீலியல் செல்ஸு, சைட்டோகைன், மோனோநியூக்ளியேட், நியூட்ரோஃபில் வந்து இது பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து TNFல வந்து இன்டர்ஃபெரானில் வந்து மோனோசைட்டு, மேக்ரோஃபேஜ், CD4 மட்டும் இதில் வந்து CD4 மட்டும், மோனோசைட், மேக்ரோஃபேஜ், மாஸ்ட் செல்லு, பைசோஃபில், எசினோஃபில், பி செல்லு, டி செல் இருக்குது. ஆல் செல் எக்ஸப்ட் த RBCயில் இருக்குது. ஹெப்பாட்டிக் ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் த அதுக்கப்புறம் வந்து அக்யூட் ஃபேஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் சிஸ்டமிக் ஆஃப் த அதுக்கப்புறம் வந்து ஃப்ராக்சர் ஆஃப் த அதுக்கப்புறம் வந்து ஃபீவர், ஸ்ட்ரோக், அனோரெக்சியா, அதுக்கப்புறம் எண்டோதீலியல் அதுக்கப்புறம் வந்து அட்ஹெஷன் ஆஃப் த மாலிகுல், அதுக்கப்புறம் என்ஹான்ஸ் த லியூகோசைட் அண்ட் சைட்டோடாக்சிக் இண்டக்ஷன், ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைனின் அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டி செல்லில் வந்து NK செல்ஸு, டி செல்லில் வந்து இன்டர்ஃபெரான் காமான் இருக்கா, இதில் வந்து NK செல்ஸ் வந்து இருக்குது. ஆல் செல்ஸில் இருக்குது. ஆக்டிவேஷன் ஆஃப் மேக்ரோஃபேஜ் NK செல், இட் ஸ்டிமுலேட் டு த செக்ரேஷன் ஆஃப் த IG பை தி பி செல்லாம் வந்து இருக்குது. டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் டி ஹெல்பர் செல்ஸில் வந்து இருக்குது. ஃபைப்ரோபிளாஸ்ட்ன்னு இருக்கா, ஃபைப்ரோபிளாஸ்ட் வந்து MCPயில் வந்து இந்த ஃபைப்ரோபிளாஸ்ட் வந்து ஸ்மூத் மசில் செல்ஸ். தீஸ் ஆர் பிளட் அதுக்கப்புறம் வந்து பிளட் மோனோநியூக்ளியேட் செல்ஸாக இருக்குது. மோனோசைட் ஆஃப் மேக்ரோஃபேஜ் அதுக்கப்புறம் வந்து கீமோ அசிட்டைலேட் ஆஃப் த மோனோசைட்னு இருக்குது. ஆல்வியோலில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்வியோலர் செல் அதுக்கப்புறம் வந்து ஆல்வியோலர் செல் ஆஃப் த மயோகார்டியம். இது வந்து எசினோஃபில் அண்ட் பேசோஃபில், ஹீமோ அட்டாச்டு டு த அதுக்கப்புறம் எசினோஃபிலிக் அண்ட் பேசோஃபிலிக் இருக்குது. தீஸ் ஆர் இன்டியூஸ் டு த அதுக்கப்புறம் வந்து
These are induced in the eosinophilic இருக்குது. These are induced in the eosinophilic. These are occurல இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பிஎஃப்ல வந்து பிளேட்லெட் அதுக்கப்புறம் மெகா கேரியோசைட் அண்ட் ஃபைப்ரோபிளாஸ்ட் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கீமோ அட்ராக்ஷன் பை தி அதுக்கப்புறம் வந்து ஃபைப்ரோபிளாஸ்ட் கீமோ அட்ராக்ஷன் பை த ஃபைப்ரோபிளாஸ்ட் அதுக்கப்புறம் இன்ஹிபிட் த அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஹெமட்டோபாய்டிக் போஸ்டீரியர் டு த அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் எண்டோதீலியல் செல் ஆஃப் ப்ராலிஃபரேஷன் வந்து நடக்குது அப்படி சொல்லிட்டாங்க. இதான் வந்து சைட்டோகைன் அதுக்கப்புறம் வந்து இன்டர்லூக்கின்ல வந்து பண்ணுறாங்க.